எனவே இபாதத் என்பது உள்ளம் சார்ந்த விஷயம். வெளி உறுப்புகள் செயல்பட்டாலும் உள்ளம் சார்ந்த விஷயம். உள்ளம் என்பதை இபாதத் செய்கின்ற போது இபாதத்தும் உள்ளம் ஒன்றாக இணைந்து ஒரே நேர்கோட்டில் பயணிக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் சொன்னால் ரப்பை நாம் விளங்கி இருக்க வேண்டும். நாம எது செஞ்சாலும் சரி அல்லாஹ் பார்க்கலாம், அல்லாஹ் கேட்கிறான். நன்மையான காரியங்கள் செய்தாலும் சரி இதை அல்லாஹ்வுக்காக தான் நான் செய்கின்றேன். ஒரு சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னாலும் சரி, பெரிய வணக்கங்களை செய்தாலும் சரி, என்னுடைய படைத்த ரப்புக்காக இதை நான் செய்கின்றேன், என்னை எல்லோரும் வணக்க சாய் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல என்ற தூய எண்ணம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். உம்ரா செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம்ம வழங்கி இருக்கின்றான். உம்ரா செய்கின்ற போது நம்முடைய எண்ணம் எல்லாம் அல்லாஹ்வுக்காக தான் செய்கின்றேன், வேறு எந்த நோக்கம் அல்ல என்பதை உள்ளத்திலே இங்கே நாம் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். நான் உம்ரா போயிட்டு வந்தேன்னு சொன்னா எல்லோரும்